விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா உரம் எடுக்கிறப்ப ஒரு குறுநெய் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது பேர் வந்து டாப் அப் கோல்டு, டாப் அப் ப்ளஸ் சம்திங், டாட்டாவுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லி டாட்டா டாப் அப் கோல்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது எதற்கு பயன்படுத்தலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் வந்து படிக்க போனேன். ஸோ படிக்க போனப்போ தான் 2-3 புதிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா அந்த ஹூமிக் ஆசிடு அண்டு அம்மோனிக்கல் ஆசிட் அண்டு ஃபோல்விக் ஆசிட் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பிகாஸ் இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டதுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. எதற்கு பயன்படுத்த போகிறோம் என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டா டாப்பப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் வந்து சேரும். ஓகேவா, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகுமா, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கி போன வீணாக போன பொருட்கள் தான். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குப்பை, நம்ம குப்பை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போடுறோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கம்போஸில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனிக்கல் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி ஃபோல்விக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து மக்களோட 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட். டோட்டலாக எல்லாமே அதுக்கு மேலே மக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் 3rd ஸ்டேஜ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து இந்த அம்மோனிக்கல் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின் அமிலங்கள், அதாவது பார்த்திங்கன்னா மீன்லேருந்து இந்த வீணா போன பொருட்கள்லாம் வச்சு உருவாக்குவாங்க இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, முக்கியமான மீனை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சைடு பட்டெலாம் வெட்டி நவுத்திட்டு போயிடுவோம் இல்லையா, மீன் கழிவுகள். ஸோ அதிலிருந்து உருவாக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனிக்கல் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவ்வளோ தான் இதோட விஷயங்கள். இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம், என்ன இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மோனிக்கல் ஆசிட் அதுக்கே போட்டுருவோம். என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மீனுடைய கழிவுகள். இந்த மீனோட கழிவுகள் என்ன மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து செல் சுவர்கள் இருக்கு இல்லையா, செடிகளில் உருவாகக்கூடிய அந்த செல் சுவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது. அதாவது செல் வால்கள், செல் மெம்பரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பயிர்கள் வந்து வெள்ளையாக வரதோ இல்லை தொங்கி போயிடுறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பூ பூக்கிற செடிகளுக்கு பூ பூக்கிற டைமில் இதை கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் க்ரோத்துன்னு இருக்கு இல்லையா, வேர் வளர்ச்சிகள், நம்ம அந்த பாஸ்பரஸ் போடும்போது வேர் வளர்ச்சிகள் வரும்னு சொல்கிறோம். அதே மாதிரியே அந்த மின் அமிலம் இதோட வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இதை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் நல்லாவே ஊடுருவி போகும். அப்புறம் நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்லையே, இப்போ நம்ம போடக்கூடிய 20க்கு 20 இருக்கட்டும், 10க்கு 20 இருக்கட்டும், இதுமாரி போடக்கூடிய நம்மளுடைய உரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வேகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் அமிலம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து இந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு செடிகளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோ ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தோம். இந்த ஒளிச்சேர்க்கையின் குறைபாடின் காரணமாக தான் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மின் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனிக் ஆசிடோடைய ஒரு பங்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபல்விக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து கம்போஸோட 2nd ஸ்டேஜ், அதாவது குப்பையோட மக்கும் குப்பையோட 2ஆம் நிலை மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபல்விக் ஆசிட் அப்படிங்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வேலை தான், அதாவது அம்மோனிக்கல் ஆசிடில் பண்ணக்கூடிய அதே வேலைகள் தான். ஒரு சில மாறுபாடுகள், ஏன்னா எல்லாத்துலேயுமே அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஹியூமிக் ஆசிடும் அம்மோனிக்கல் ஆசிடும் அந்த ஃபல்விக் ஆசிடும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் பெரும்பாலும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது பார்த்திங்கன்னா ஓவரால் பிளான்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்கல, நைட்ரஜன் டிஃபிஷியன்சி, இதுமாதிரி டிஃபிஷியன்சி வரதை வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுது. ஆப்டிமைசிங் செல்லுலர் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ தேவையில்லாத வேலைகள், இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பேசுகிற வேலையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த கை காலெலாம் அசிட்டு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இது மாதிரி அன்வான்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி செடிகளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபல்விக் ஆசிடோடைய வேலை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டிங் வாட்டர் சப்ளை, அதாவது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான தண்ணீரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு தேவையில்லாத தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணீர் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் அப்படிங்கிறாங்க.
ரெண்டாவது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அம்மோனிக்கல் ஆசிட் யூஸ் பண்ணலாமா, ஃபல்விக் ஆசிட் யூஸ் பண்ணலாமா, ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் ஓப்பனாக சொல்கிறோம், ஹியூமிக் ஆசிட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி ரெண்டுமே சும்மா சைட் யூஸ் மாதிரி தான். ஓகேங்களா, நீங்கள் ஹியூமிக் ஆசிட் அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து செடியோட மண்ணுடைய வளத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதோட பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த பொலப்பொலப்பாக வர இப்போ வந்து நம்ம மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவட்டி போட்டோம் அப்படின்னா கட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அதுவே அந்த ஃபல்விக் ஆசிடை லைட்டாக குருணைகளை மிக்ஸ் பண்ணி நம்ம வயல்களை தூவி விட்டோம் அப்படின்னா மண் வந்து பார்த்திங்கன்னா பொலப்பொலப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த செடிகள் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தண்ணியோட அப்டேக்ஸும் சரி இல்லை நியூட்ரியனோட அப்டேக்ஸும் சரி ரொம்ப வேகமாக எடுத்துக்க கொடுக்கும். இப்போ நார்மலாக எடுக்கிறத விட அது செடிகள் வந்து வேகமாக எடுத்துக்கும் அண்டு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் நியூட்ரியன் அப்டேக்ஸை. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அம்மோனிக்கல் ஆசிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கையான முக்கிய பங்கு இருக்குன்னு. சேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமிக் ஆசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கான ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் அப்டேட்ஸ், ரூட் அப்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா வேர் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது இந்த ஹியூமிக் ஆசிட். டாக்ஸிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உரம்லாம் போகிறோம் இல்லையா, 10க்கு 26 ஆகட்டும், 20க்கு 26, டிஏபி, எந்த உரங்கள் வேணாலும் இருக்கட்டும், இந்த உரங்கள்லாம் போடும்போது மண்ணுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுது, அந்த டாக்ஸிக்னஸ் அதிகமாகிடுது. ஓகேங்களா, இந்த நம்ம ஹியூமிக் ஆசிட்ஸ் நம்ம போடுறப்போ அதோட டாக்ஸிக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயன்படுத்துகிற நண்பர்களும் அதை வந்து கண்டிப்பாக குறையுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டதில் அவங்க சொன்ன விஷயம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்றதாங்க. வர சீசனில் கண்டிப்பாக நான் பயன்படுத்தி பார்க்க போகிறேன் இந்த ஹியூமிக் ஆசிட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்தது வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படிம்பாங்க. தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கோர்த்துக்கிட்டோ இதுமாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாத மண் பொலப்பொலப்பை கொடுத்து செடியோட வேர்களுக்கு அடிப்பகுதி வரைக்கும் தண்ணீர் போகிறதுக்கான வேலைகளை பார்க்கக்கூடியது தான் அந்த ஹியூமிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ இப்போ முக்கியமான 3 விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபல்விக் ஆசிடையும் பார்த்துட்டோம், அம்மோனிக்கல் ஆசிடையும் பார்த்துட்டோம், அண்டு ஹியூமிக் ஆசிடையும் பார்த்துட்டோம். இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயங்கள். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா இது ஹியூமிக் ஆசிட் இது கிடையாது, அம்மோனிக்கல் ஆசிட் இது கிடையாது, ஃபல்விக் ஆசிட் இது கிடையாது அப்படின்னீங்கன்னா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் அக்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்ச பயன்படுத்துகிற நண்பர்களை கேட்ட வரைக்கும் இதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் இதை வந்து பயன்படுத்தியிருக்கீங்க, இதோடைய ரிசல்ட் சரியில்லைப்பா, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்க நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற விவசாயிகளும் அதே பர்டிகுலர் பிராண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 20-20 அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது ஃபேக்ட் அமேசன் தான் சொல்லுவோம். ஸோ எல்லா விவசாயிகளும் பெரும்பாலும் ஃபேக்ட் அமேசன் நோக்கி தான் வாங்கிட்டு இருக்காங்க. டிஏபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஸ்பிக் டிஏபி தான் சொல்லுவோம். எல்லா விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக் டிஏபி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுமாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது என்ன பிராண்ட் என்ன கம்பெனி அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா மற்ற விவசாயிகளும் அதை வாங்கி பயனடைவாங்க. ஓகேங்களா, வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.